அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு கடோ உபனிஷதம். இந்த கடோ உபனிஷதம் வகுப்புகள் மூலமாக 2வது அத்தியாயத்திலே கடைசியா நம்ம பார்த்த மந்திரம் 12வது மந்திரம். இப்ப இந்த 12வது மந்திரத்துல ஆன்மீக இதய பத்தி பேசப்பட்டது. ஆன்மீக இதயம் என்பது நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆகாசமாக இருக்கிறது. அந்த ஆகாசம் மிக நுண்ணியதாக நம்முடைய இருதய குகைக்குள்ளே இருக்கிறது என்று பார்த்தோம். அப்ப அந்த இருதய குகை எங்கே இருக்கிறது என்று நம்ம பார்த்த பொழுது அது நம்முடைய தலையில் தான் இருக்கிறது என்று நாம் தீர்மானமாக முடிவு செய்தோம். அதற்கான சில மகான்களின் அரிதான கருத்துக்களை எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்து தெளிவடைந்தோம். இப்போ இந்த நெஞ்சகம் நெஞ்சக்குழி என்று நம்ம சொல்லக்கூடிய இடத்துல இருதயம் இருக்கா என்று சொன்னா இல்லை. அது நம்ம பௌதீக இதயம் தான் இருக்கு. ஆன்மீக இதயம் என்பது தலையில தான் இருக்கு. இதை பற்றி தான் இந்த உபநிஷதங்கள் எல்லாம் பேசுது. ஆனா சிலர் என்ன பண்றாங்கன்னா அதை தவறாக புரிந்து கொண்டு சில மந்திரங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அது இருதயத்தில் இருக்குது என்று சொல்கிறார்கள். ஆனா இருதயத்தின் பக்கத்திலே இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதுல நாராயண சூக்தம் தைத்திரிய ஆரண்யகத்துல வரக்கூடிய ஒரு பாடல் கூட இருக்கு இல்லையா? அதுல ஒரு மந்திரம் இருக்கு. அதோ நிஷ்டாய விதஸ்யாந்தே நாப்யாம் உபரிதிஷ்டதி ஜுவால மாலாகுலம்பாதி விஸ்வஸ் யாயதனம் மகத். இந்த மந்திரம் நாராயண சூக்தம்ல வருது. இது என்ன சொல்லுதுன்னா, தொப்புளுக்கு மேலே ஒரு ஜான் இடைவெளி தூரத்தில் அந்த இடம் உள்ளது. இந்த அடையாளங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அது சொல்லக்கூடிய அந்த இடம் பௌதீக இதயமா அல்லது நெஞ்சுக்குழியா என்ற சந்தேகத்தோடு நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனா உண்மையிலேயே இந்த நாராயண சூக்தம் சொல்லக்கூடிய அந்த இடம் அக்னி இருக்கக்கூடிய நெஞ்சுக்குழி. அது ஒரு அநாகத சக்கரம். அந்த அநாகத சக்கரம் பஞ்சாட்சரத்தின் அடிப்படையில அங்க வருகின்ற எழுத்து சி என்று நம்ம பார்த்தோம். பஞ்சபூதங்களின் அடிப்படையில அங்கு இருப்பது அக்னி என்று பார்த்தோம். அப்போ நம்ம அந்த அடிப்படையில பார்க்கும்போது அது என்னங்க, அந்த இடத்துல இருந்து அது எப்படி செயல்படுது? அப்போ நாராயண சூக்தம் சொல்வதற்கும் மற்ற சித்தர்களும் யோக சூத்திரமும் சொல்வதற்கு ஏதேனும் வித்தியாசம் இருக்கிறதா என்று கேட்டா இல்ல, இரண்டும் சரியாகத்தான் சொல்லுது. ஆனா என்ன சொல்லுதுங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்மிடத்துல இருக்கின்ற மனம் இருக்கு இல்லையா? மனசு, புத்தி இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எங்க இருக்கு? அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கான்னா, நம் எண்ணங்களால் எழுந்த ஒரு தொகுப்பு தானே மனசு. அந்த மனமானது நல்லது கெட்டதை பகுத்தறியும் போது தானே புத்தி சக்தியாக மாறுகிறது என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இங்க உண்மையிலேயே தன்னை தான் அறிவது என்ற அந்த ஆராய்ச்சியில ஈடுபடுகின்ற ஒவ்வொரு மனிதனும் அந்த மனதை கொண்டு இது போன்ற மகத்தான விஷயங்களை அறிந்து கொள்ளும் போது, விவேகத்தினால் விழித்துக் கொள்ளும் போது அவனுடைய புத்தி சக்தி விரிவடைகின்ற நிலையிலே அங்கு அவனுடைய புத்தி பிரகாசிக்குது, புத்தி ஒளிர்கின்றது என்றெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த இடம் அது அக்னி வசிப்பிடம், அக்னி வாசஸ்தலம். அப்ப அந்த அக்னியின் இருப்பிடமான அந்த இடத்திலே புத்தி விழித்துக் கொள்கிறது என்ற அடையாளத்திலே அதை சுட்டிக்காட்டப்படுகிறது என்றுதான் நம்ம அங்க பார்க்க வேண்டும். ஆனா அக்னிக்கும் ஆகாயத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க அக்னி என்கின்ற புத்தி சக்தி விழிப்புறுகின்றது நம்ம புறத்திலிருந்து எடுத்துக்கொள்கின்ற இது போன்ற சாஸ்திர விஷயங்களை உள்வாங்குகின்ற புற அறிவு. அப்ப இந்த புற அறிவின் இருப்பிடம் நம்முடைய இருதயம் தான். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருதயம்னா நெஞ்சுக்குழியாக நம்ம வைத்துக்கொண்டு பார்க்கிறோம். ஆனா உண்மையான இருதய குகை என்பது தலையில தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணோம். அப்ப இந்த இரண்டு பேருக்கு உள்ள குழப்பம் என்னன்னா, இந்த இருதய குகை உண்மையா, இந்த நெஞ்சுக்குழியில் இருக்கிற இருதய குகை உண்மையா, தலையில் இருக்கிற இருதய குகை உண்மையான்னா, இந்த நெஞ்சுக்குழி கூட இருக்கிறது இருதய குகை என்று சொல்ல முடியாது. அங்கு
அநாகத சக்கரத்தின் வாயிலாக, புத்தி சக்தியின் வாயிலாக மனிதன் தன்னை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு பகுத்தறிவு பரிமாணத்திலே உயருகின்ற ஒரு வெளிச்சம், ஒரு அக்னி சக்தி அங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று பார்க்க முடிகிறது. அப்ப அதைத்தான் இங்க நாராயண சூக்தமும் விவரிக்குது. ஆனா பஞ்சாட்சர எழுத்துக்களின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, யா என்கின்ற ஆகாய தத்துவம் நம்முடைய தலையில இருக்கிறதுனால, அந்த ஆகாயம்தான் வெட்டவெளி, பரவெளி, தூய அறிவு ஒளி, உணர்வு வெளி என்றெல்லாம் நம்ம பல பெயர்கள் அழைக்கிறோம். அந்த மாதிரி ஆகாசத்தை இருப்பிடம் கொண்டிருக்கிற இடத்தை பிரம்ம ரந்திரம் என்று சொல்றோம். அப்புறம் அது 10ஆம் வாசல் என்று சொல்றோம். இது மாதிரி பல பெயர்களிலே நம்ம அழைக்கின்ற அந்த இடம் தலையில தான் இருக்குது. அங்கதான் ஆத்மாவின் இருப்பிடம் என்று நம்ம பார்க்கிறோம். அது நம்முடைய புரிதலுக்காக, ஏன்னா இங்க உடல்கள் இருக்கு இல்லையா, பல்வேறு உடல்கள் பரிணாம வளர்ச்சியில படிப்படியாக பயணித்து தான் மனித உடலை பெற்றிருக்கிறது. அப்ப ஒரு அறிவு தாவரத்திலே விழித்துக் கொள்ள முடியாத புத்தி சக்தி 6 அறிவு பரிமாணத்திலே மனிதனிடத்துல வரும்போதுதான் அது விரிகிறது என்று நம்ம பார்த்தோம். அந்த புத்தியினுடைய விவேகத்தினுடைய வளர்ச்சி மனித உடலுக்குள்ள மகத்தானதாக பார்க்கப்படுவதனால, மனிதன் மனம் என்ற ஒரு கருவியை கொண்டு, தன்னிடத்தில் இருக்கின்ற ஐம்புலங்களை கொண்டு, இது போன்ற அரிய விஷயங்களாக இருக்கின்ற அத்தியாத்ம யோகத்தை அறிந்து கொள்ளும்போது, அவனுக்கு தன்னுடைய உண்மை இருப்பு, தன்னுடைய சுயஸ்வரூபம், சுவானுபூதி அனுபவமாகின்றது. அவ்வாறு அந்த அனுபவம் மலர்கின்ற இடம்தான் இங்க சகஸ்ரஹாரம், துரியம், பிரம்மரந்திரம், உச்சந்தலை என்றெல்லாம் நம்ம பேசுகின்றோம். சித்தர் மார்க்கத்திலும் சரி, யோக சாஸ்திரத்திலும் சரி. அப்ப அந்த அடிப்படையில நம்ம அது மலர்ந்த நிலை ஞானியினுடைய நிலையை நம்ம தலையில பார்க்கிறோம். அங்க ஆகாய பூதம் இருப்பிடம், அங்க அறிவின் இருப்பிடம், அது ஆனந்தத்தின் இருப்பிடம் என்று நம்ம பார்க்கிறோமே தவிர, அந்த ஹிருதய குகையும் இந்த நெஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த அக்னியினுடைய நிலையையும் புத்தி சக்தியையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இங்க புத்தி என்பது நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய ஒரு நிலையில இருந்து கொண்டிருந்தாலும், அது அறிவு நிலைக்கு வரவில்லை. அறிவு என்பது ஆத்மா. அப்ப அந்த நிலையை நம்ம சொல்லும்போது தான் நம்ம இங்க மேல என்ன சொல்றோம்னா, ஹிருதய குகை என்பது நம்முடைய தலையில் இருக்கின்ற இதய தாமரை, 3வது கண், ஞானக்கண் அப்படின்னு நம்ம பேசுறோம். அப்ப அந்த இடத்த தான் நம்ம இப்படி புரிஞ்சுக்கணுமே தவிர, தவறாக நம்ம இருதய பக்கத்துல வலது பக்கத்துல தான் ஆன்மீக இதயம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளக்கூடாது என்றுதான் மகான்கள் நமக்கு சுட்டிக்காட்டினார்கள். அப்போ இந்த அத்தியாத்ம யோகத்தினால் மட்டுமே அந்த ஆன்மீக இதயத்தை மலரச் செய்ய முடியும் என்பதாகவும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அத்தியாத்ம யோகம் என்பது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது மட்டும்தான் நம்மிடத்திலே அந்த தூய அறிவாகிய பரமன் பரிபூர்ணமாக பிரகாசிப்பான் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இதை பற்றி தைத்திரிய உபநிஷதம் 2வது அத்தியாயத்திலே முதல் மந்திரம் சொல்ல வரும்போது கூட, யோவேத நிகிதம் குகாயாம் பரமே வியோமன் சமஸ்துதே சர்வான் காமான் சஹா. இந்த மந்திரம் தைத்திரிய உபநிஷத்தில் இருக்கக்கூடிய 2வது அத்தியாயத்தினுடைய ஒரு முதல் மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஆசைகளை துறந்து அதன் பயன்களை துறந்து ஹிருதய குகையிலே வீற்றிருக்கும் அந்த ஆத்மாவின் சுயஸ்வரூபத்தை, அந்த ஆகாச வெளியினை கண்டு நம்மை நாமே அறிய முடியும் என்பதாக இங்க சொல்லுது தைத்திரிய உபநிஷத்துல. அப்ப நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய ஆகாச வெளி, வெட்ட வெளி, ஆன்ம ஒளி, ஆத்மா அப்படிங்கிறது எல்லாமே ஹிருதய குகையில் வீற்றிருக்கின்ற அந்த பிரம்மத்தை தான் குறிக்கிறது என்று நமக்கு நன்றாக புரிகிறது. அப்போ அத்தகைய பரமனை, பரிபூரணத்தை யார் ஒருவன் விவேகத்தினாலே விசாரித்து, புத்தி சக்தியை கொண்டு விசாரித்து விழித்துக் கொள்கிறானோ, அவன் அனைத்து ஆசைகளும் நிறைவேற்றப்பட்டவன் என்பதாகத்தான் இந்த தைத்திரிய உபநிஷத்தினுடைய மந்திரம் சொல்லுது. சமஸ்னுதே சர்வான் காமான் சஹா என்று சுட்டிக்காட்டுகிறது. அப்ப இங்க நம்ம பரவெளி, ஆகாசம், வெட்டவெளி என்பதெல்லாம் ஆத்ம ஒளி பிரகாசம். அது மனித மனதின் மூலம் புத்தி சக்தியாக பகுத்தறியும் தன்மையிலே விரிந்து பிரகாசிப்பதைத்தான் நாம் இங்கு அறிதல், உணர்தல், அன்பு, பக்தி என்று பல பெயர்களில் அழைக்கின்றோம். அத்தகைய தூய அன்பினாலே, தூய பக்தியினால் தான் நாம் அந்த ஆத்மனை, வெட்டவெளியை, சுயம் பிரகாச
ஒளியை தெரிந்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். அதற்கான வழிமுறைகளை நம்ம தாயுமானவர் சுவாமிகள் கூட அழகா பாடியிருக்கிறார். நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே அப்படின்னு ஒரு அருமையான பாடல் இருக்கு பராபர கண்ணில. அப்ப இங்க நெஞ்சம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உடனே பௌதிக இதயம் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடாது. பௌதீக இதயத்தோட போட்டு குழப்பி குழப்ப நிலைக்கு நம்ம வந்துவிடக் கூடாது என்பதை தான் மகான்கள் சொல்லி, அந்த நெஞ்சகமே கோயில் என்றால் அது உன்னுடைய பௌதீக உடலுக்குள்ளே குடிக்கொண்டிருக்கிறதுப்பா. அதிலே எண்ணங்கள் என்ற நினைவு தான்ப்பா அந்த கோயிலுக்கு கொடுக்கின்ற நறுமண சுகந்தம். நீ காட்டுகின்ற உண்மையான அன்புதான் மஞ்சன நீர். அப்படிப்பட்ட ஒரு தூய அன்போடு பக்தியோடு நீ அந்த ஆத்மாவை பூசை கொள்ள வாராய், அந்த ஆத்மாவோடு இரண்டர கலந்து இருக்க வாராய் என்பதாக பராபர கண்ணியிலே பாடுகிறார். நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே என்று பாடுகிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயர் அறிவு, பேரறிவு அது நம்முடைய தலையிலே நுண்ணிய ஆகாசமாக இருப்பிடம் கொண்டுள்ளது. அதன் வாயிலாகத்தான் நாம் எல்லாவற்றையும் அறிய முடிகின்றது என்று நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மனமும் புத்தியும் ஒன்றை அறிந்து பகுத்து புரிந்து கொள்வதற்கான ஒரு பரிமாண நிலை அங்கதான் இருக்கு. எங்க தலையில இருக்கு என்று நம்ம இந்த விஷயத்தை ஒரு உறுதி செய்து கொள்கிறோம். ஆகவே மற்றவர்களால் அனாவசியமாக ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான புற விஷய சுகங்களிலிருந்து நாம் முற்றிலுமாக விலக வேண்டும். புற உலகால் பாதிக்கப்படாத அக உலகம் ஒன்று நம்முள் இருப்பதை நாம் உணர வேண்டும். நம்முள் உள்ள இந்த அக உலக அமைதி பிரதேசத்தை நாம் உணரத் தொடங்கும் போது மட்டும்தான் நம்முடைய உண்மை நிலை, யதார்த்தம், நம்முடைய சுவானுபூதி, நம்முடைய சொரூபம் நம்மால் உணரப்படும் என்று இங்கு இந்த ஆன்மீக இதயத்தை பற்றி நாம் ஆழமாக விசாரித்து அறிந்து கொள்ள முடிந்தது. இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது இதே கடவு உபநிஷத்துல இந்த அத்தியாத்ம யோகம் என்பதை பற்றி பார்க்க போறோம். இந்த அத்தியாத்ம யோகம் என்பது மிக உயரிய யோகம். இதை சாஸ்திரம் குஹ்யம் என்கிறது. இதை ரகசியம் என்று சொல்கிறது. எல்லோருக்கும் இதை சொல்லிக் கொடுத்து விட முடியாது என்று சொல்கிறது. இதை கற்றுக்கொள்வதற்கான மாணவர்களும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய மாணவர்கள் கிடைப்பது அபூர்வம் என்றுதான் இங்க கடந்த மந்திரங்கள் மூலமாக நம்ம பார்த்தோம். மேலும் இது மாதிரி உண்மையான விஷயங்களை அத்தியாத்ம யோகத்தை அறிந்து கொண்ட குருவும் கிடைப்பது அபூர்வம். ஏன்னா இந்த விஷயத்தை எல்லோரும் சொல்லிக் கொடுத்து விட முடியாது. அதற்கான தகுதியான குரு மட்டும்தான், அந்த ஆத்ம அனுபூதி நிலையை அடைந்த குரு மட்டும்தான் ஆத்மாவை காட்டிக் கொடுக்க முடியும் என்று நம்ம பல இடங்கள்ல பார்த்துட்டோம். இதே மந்திரங்கள் மூலமா, இதே கடவு உபநிஷத்து மூலமா. அப்போ நான் இங்க என்ன புரிந்து கொண்டேன் அப்படின்னா, இந்த பாடத்திட்டத்தின் மூலமா எனக்கு ஒரு புரிதல், ஒரு அறிவை எனக்கு அந்த பேரறிவு புகட்டியது. இப்ப இது போன்ற குஹ்யம், ரகசியம், பேரறிவை பற்றி நம்ம பொது வெளியில சொல்லும்போது எல்லா தரமான மனிதர்களும் உள்ளே இதில் கலந்து கொள்ளும் போது உண்மையான ஜிக்னாசுகளுக்கோ முமுட்சுக்களுக்கோ அது இடையூறை உண்டாக்கும். ஆகவே இதை நம்மை தேடி வருகின்ற உண்மையிலேயே தன்னை அறிந்து தன்மயமாக வேண்டும் என்கின்ற உத்தம சிஷ்யனுக்கு மட்டும்தான் இதை உபதேசிக்க வேண்டும் என்று அந்த காலத்திலிருந்தே மகான்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி சிஷ்யர்கள் இன்றைக்கு கிடைப்பது மிக மிக அரிது. ஏனென்றால் இந்த பாடத்திட்டத்தை பற்றிய ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத மனிதர்களைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அதுல ஒரு சிலர் இது போன்று அறிந்து கொண்டு ஆவலினால் இந்த உலகத்தை அணுகினாலும் இங்கு பெரும்பாலும் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இது எல்லோருக்கும் போய் சேர வேண்டும், எல்லோருக்கும் இதை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தினால் தான் நம்ம இது மாதிரி பொது வெளியிலே இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுல என்ன ஒரு இடையூறு என்றால், இப்போ நம்ம பொது வழியில என்னதான் இணையதளம் வாயிலாக இந்த வகுப்புகளை எடுத்தாலும் இந்த அத்தியாத்ம யோகத்தினுடைய அடிப்படை உண்மை இவர்களுக்கு புரியாததுனால இவர்கள் ஏதோ மற்ற கல்வி போல ஒரு பொழுதுபோக்கு கல்வி போல பெரும்பாலான மாணவர்கள் இந்த வகுப்பிலே கலந்து கொள்வதை நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம யாரையும் குறை கூறுவதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, இங்கு எல்லோரும் எல்லாம் தெரிந்து கொண்டு வருவதில்லை. வரும்போதே நமக்கு எல்லாம் தெரியும்லாம் நான் சொல்லல.
ஆனா இந்த பாடம் ஒரு உயரிய பாடம். இதை கற்றுக்கொள்வதற்கான சரியான முறையில் அதை அணுக வேண்டும் என்ற ஒரு அடிப்படை தகுதியை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இங்க அத்தியாத்ம யோகம் என்ன சொல்ல வருதுன்னா, தத்துவமசி என்ற மகா வாக்கிய உபதேசத்தை ஆழமாக விளக்கித்தான் நம்மளை அகம் பிரம்மாஸ்மி என்ற நிலைக்கு கொண்டு வருகிறது. அத்தகைய ஒரு அரிதான கல்வியை நம்ம கற்றுக்கொள்ள வரும்போது இங்க என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நானே தான் எல்லாமாக இருக்கின்றேன் என்பதை சொல்ல வருது இந்த சாஸ்திரம். அப்போ நான் என்னையே நான் மதிக்க தவறும்போது மற்ற விஷயங்களிலே நான் எப்படி மதிப்பு காட்ட முடியும் என்று நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்னா, இப்ப நான் என்னை பார்க்க விரும்புகிறேன். என்னை போய் நான் கண்ணாடியிலே பார்க்கிறேன். இப்ப நான் என்னை கண்ணாடியில பார்க்கும்போது என்னுடைய உருவம் கண்ணாடியில தெரிந்தால், அந்த கண்ணாடியில் இருக்கின்ற உருவத்தைக் கண்டு நான் ரசிப்பேன், ஆராதிப்பேன், ஆனந்தம் அடைவேன். அதை ஒரு நாளும் நான் அந்த கண்ணாடியில் இருக்கின்ற என்னுடைய உருவத்தைக் கண்டு வெறுக்க மாட்டேன். ஏனென்றால் அது நான் என்று எனக்கு தெரிவதனால அதை ரசிக்கத்தான் செய்வேன். அதை அழகுபடுத்தி பார்ப்பேன், ஆராதித்து பார்ப்பேன். அப்போ இந்த நிலை நானே எதிரிலே கண்ணாடியிலே பிரதிபலிக்கின்றேன் என்று நான் எப்படி தெரிந்து கொள்கிறேனோ, ஒரு சராசரி உலக வாழ்க்கையிலே தெரிந்து கொள்கிறேனோ, அது மாதிரி இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, இருப்பது ஒன்றே தான். அந்த தூய அறிவாகிய பரமன், பரமாத்மா இருக்கிறார். அவர் தன்னை பிரகாசித்து வெளிப்படுத்திக் கொள்வதற்காக வெளிப்படுத்திக் கொண்ட உபாதிகள் தான் இந்த உடல்கள், மனித உடல்கள் என்று பார்க்கிறார். அப்ப அந்த மாதிரி ஒரு உடல் நம்மிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உடலிலே அந்த ஆத்மா பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அது தன்னை வெளிப்படுத்தி தன்னை யார் என்று அனுபவித்து ஆனந்தப்படுவதற்காக தனக்கு எதிராக இன்னொரு உபாதியை உண்டாக்குது இல்லையா? அதுதான் குரு. இங்க நம்முள்ள இருக்கின்ற ஆத்மா தான் தன்னையே தான் அறிந்து கொள்வதற்காக தனக்கு வேறாக இன்னொன்றை உருவாக்குகின்றது. அவ்வாறு வருவதுதான் குருவாக வருவது. அப்போ அந்த குருவாக வந்திருக்கிறதும் நான் தான். நான் என்னை தெரிந்து கொள்வதற்காக புறத்திலே ஒரு உடல் எடுத்துக்கொண்டு தன்னை பற்றியே எனக்கு உபதேசித்து தன்னையே அது காட்டிக் கொடுக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ளும்போதுதான் பகவான் ஆதிசங்கரர் அருளிய நிர்வாண சட்டகத்திலே சொல்லப்பட்டது போல, நா குரு நா சிஷ்யா. நான் அப்படின்னா இல்லை என்று அர்த்தம். சமஸ்கிருத வார்த்தையிலே நான்னா இல்லை. அப்ப குருவும் இல்லை, சிஷ்யனும் இல்லை. நா குரு நா சிஷ்யா என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப உண்மையிலே இங்க குரு சிஷ்யன்கிற வெளிப்பாடெல்லாம் அந்த உடல்ல தான் நடக்குது. அந்த ஆத்மா தன்னைத்தானே அனுபவமாக்குவதற்காக இந்த அத்தியாத்ம வித்தையை கொடுத்து அதன் வாயிலாக தன்னை சுவானுபூதியிலே அனுபவமாக்கி பார்க்க ஒரு லீலாவை புரிந்து கொண்டிருக்கின்றது, ஒரு லீலையை செய்து கொண்டிருக்கின்றது என்றுதான் நம்ம கடந்த பாடங்களை எல்லாம் சுட்டி காட்டுறேன். இந்த மாதிரி பாடத்திட்டங்களை படிக்க வருகின்ற மாணவர்களுக்கு இதனுடைய மகத்துவம் தெரியணும், சொல்லிக் எடுக்கின்ற குருவை மதிக்கணும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்குது இந்த மனசு, இந்த புத்தி தான். காரணம் என்ன? இதுவே இன்னொரு உடம்புல வருது இல்லையா? அப்போ அது தேவைப்படுது. அப்போ அந்த குருவை மதிச்சு நம்ம இந்த வித்தையை கத்துக்கும் போதுதான் அது நம்ம உள்ள போய் நம்ம காட்டி கொடுக்கும். இல்லைன்னா குருவை மதிக்காத இடத்துல இந்த பாடத்திட்டங்கள் புரியாது, கற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா தன்னையே தான் மதிக்க தெரியாதவன் மற்றவர்களை எப்படி மதிப்பான்? தன்னுடைய உணர்வை புரிந்து கொள்ள முடியாதவன் மற்றவர்களுடைய உணர்வை எப்படி புரிந்து கொள்வான்? யோசனை பண்ணி பாருங்களேன். இப்போ நம்முடைய உணர்வு மற்றவர்களால் பாதிக்கப்படும் போது நம்ம அங்கலாய்க்கிறோம் இல்லையா? என்னுடைய உணர்வை புரிஞ்சுக்கல, என்னுடைய உணர்ச்சி அவன் புரிஞ்சுக்கல, என்னை அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது மாதிரிதானே அவர்களுடைய உணர்வும், மற்றவர்களுடைய உணர்வும் அப்படித்தானே. அவர்கள் என்ன எதிர்பார்ப்போடு நமக்கு வருகிறார்கள், அவர்கள் என்ன சொல்லித்தர வருகிறார்கள், அவர்கள் எப்படி கற்றுக் கொடுப்பார்கள், அல்லது என்ன கூற வருகின்றார்கள் என்று நம்ம அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய உணர்வை நம்ம மதிச்சு அவர்களுடைய உணர்ச்சியை நம்ம புரிந்து கொண்டு நம்ம இதை நடைமுறைப்படுத்தும் போதுதான் அவருடைய உணர்வும் என்னுடைய உணர்வும் வேறு வேறு இல்லை, எல்லாம் ஒரே உணர்வு தான். இங்க விவகாரத்துக்காக இந்த வியாவகாரிக சத்தியத்திலே இது போன்ற செயல்களை எல்லாம் அது செய்து கொண்டிருக்கின்ற நமக்கு புரிய வரும். அப்ப அந்த அடிப்படை உண்மையை புரியாம இது போன்ற அத்தியாத்ம வித்தையை நம்ம படிச்சோம் அப்படின்னா இந்த பாடத்திட்டத்தினுடைய பயன் நமக்கு முழுமை பெறாது. ஆகவே இது கற்றுக்கொள்வதனால் பயன் இல்லை என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப இங்க இதே கடோபநிஷத்துல இந்த 13வது மந்திரத்துல யமதர்மராஜன் என்ன சொல்ல வர்றாருங்கிறத நம்ம பார்ப்போம். அதுதான் இந்த அத்தியாத்ம யோக பயிற்சி. இப்ப 13வது மந்திரம் பார்க்க போறோம். ஏதஸ்ருத்வா சம்பரிக்ருஹ்ய மர்த்யஹ பிரவ்ருக்ய தர்மிய மனுமேதமாப்ய சமோததே மோதனீயம் கி லப்த்வா விவ்ருதம் சத்ம நசிகேதசம் மன்யே.
இப்ப இந்த 13வது மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த அத்தியாத்ம வித்தையை, ஆத்மாவை பற்றிய உண்மையை தகுந்த குருவிடமிருந்து கேட்டு அதை பற்றி ஆராய்ந்து அறிய வேண்டும். பிறகு உடம்பிலிருந்து அதனை பிரித்து உணர வேண்டும். அணு போன்றதும் ஆனந்தம் நிறைந்ததுமான ஆத்மாவை இவ்வாறு பிரித்தறிபவன் ஆனந்தம் அடைகிறான் என்று இந்த மந்திரம் சொல்லும். நசிகேதா, உனக்கு அந்த பாதை திறந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். எப்படி நமக்கு தலைவலி வந்துட்டா நம்ம தலைவலி மாத்திரை போட்டுக்கிறோமோ, அதை எல்லோரும் போட்டுக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறோமோ, ஆனா அப்படி போட்டுக்கிறதுனால நமக்கு அந்த நோய் குணமாகுதான்னா பூரணமா நிரந்தரமா குணமாகிறது இல்லை. தற்காலிகமா அந்த தலைவலிக்கான விமோசனத்தை, விடுதலையை நம்ம பெற்றுக்கொண்டாலும் உண்மையா நமக்கு அடிக்கடி தலைவலி வந்துகிட்டே இருக்கு. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம சரியான ஒரு மருத்துவரை தான் அணுகி அதை கவனித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கண்ணினுடைய குறைபாட்டினால தலைவலி வருதா, இல்ல நம்ம இடத்துல இருக்கிற பிரச்சனைகள்னால தலைவலி வருதா, இல்ல வயிறு சம்பந்தமான உபாதைகள்னால தலைவலியா மாறுதா, இல்ல பித்தம் அதிகமானதுனால தலைவலியா மாறுதான்ட்டு பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம் இல்லையா? அதுக்கான சரியான காரணத்தை, தலைவலிக்கான உண்மை காரணத்தை நம்ம உணர வேண்டும்னா அதற்குரிய மருத்துவத்தை நாம் நாட வேண்டும். அப்ப அந்த மருத்துவத்தை நாம் நாடும் போதுதான் அந்த மருத்துவருடைய ஆலோசனைப்படி சரியான சிகிச்சையை பெற்று நாம் அந்த தலைவலியை முழுமையாக குணப்படுத்திக் கொள்ள முடியும். அது மாதிரி தான் இங்க அக உலக உண்மைகளை நம்ம பார்க்கிறோம். இந்த அத்தியாத்ம யோகம் என்ற விஷயம் புற உலகம் சார்ந்த விஷயமே கிடையாது. நம்முடைய அக உலகம் சார்ந்த விஷயம். அந்த அக உலகம் என்பது ஒரு தனி பரிமாணம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இங்க நம்ம ஏற்கனவே இந்த டைமென்ஷன் சொல்றோம் இல்லையா? ஒவ்வொரு பரிமாணம் இருக்கு இல்லையா? சிங்கிள் டைமென்ஷன், 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷன் அப்படின்ட்டு. அப்ப அது மாதிரி இங்க பரிமாணம்ங்கிற விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, இங்க புற உலகம்ங்கிற ஒரு வாழ்க்கை முறை ஒரு பரிமாணத்தில் இருக்கு. அதே மாதிரி கனவு உலகம் என்ற ஒரு வாழ்க்கை முறை ஒரு பரிமாணத்தில் இருக்கு. ஆழ்ந்த உறக்க நிலை என்ற வாழ்க்கை முறையும் ஒரு பரிமாணத்தில் இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு பரிமாணத்துக்குள்ள நம்ம நுழையிறது தான் இந்த பரிமாணங்கள் என்று பார்க்கிறோம். அதாவது 1D, 2D, 3D அப்படிங்கிற டைமென்ஷனை பத்தி நான் லாஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சயின்ஸ் அதை புரிய வைக்கும். அதெல்லாம் இந்த உருவங்கள், உடல் சார்ந்த உருவங்களை பற்றியான ஒரு டைமென்ஷன். இப்போ சிங்கிள் டைமென்ஷன் அப்படின்னா அது ஒரு புள்ளி. அதுவே 2ஆம் டைமென்ஷன் அப்படின்னா அது ஒரு கோடு. 3வது டைமென்ஷன்னா அது ஒரு பந்து அல்லது ஒரு சதுரமான உருவத்தை கொண்ட எல்லா பக்கங்களிலும் பார்க்கக்கூடிய ஒரு வடிவத்தை நம்ம 3D, அதாவது 3 டைமென்ஷன் என்று சொல்கிறோம். 3D என்று சொல்கிறோம். அப்ப அது மாதிரி இங்கேயும் நம்முடைய சூட்சும உலகம் இருக்கு இல்லையா? சூட்சும உலகம் என்பது நமக்கு மனம் தெரிந்து கொண்டு, புத்தி புரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை முறை. அதை நம்ம இப்ப புற உலகத்துல இப்படிப்பட்ட உலக வாழ்க்கையை பார்க்கிறோம் இல்லையா? இப்போ நான், நீங்க, இந்த உலகம், சூரியன், சந்திரன் என்ற எத்தனையோ விஷயங்களை, விவகாரங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வியாவகாரிக சத்தியம் நமக்கு உண்மையா இருப்பதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம இந்த உலகில வாழுகின்ற ஒரு பரிமாணத்துல நம்ம இதை உண்மையா பார்க்கிறோம். ஆனா நம்ம இந்த வியாவகாரிக சத்தியத்தை விட்டு உறக்கத்திலே நன்கு தூங்கும் போது ஒரு கனவு வருது. அங்க வேறொரு உலகத்தை படைத்துக் கொண்டு அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றோம். அப்ப இந்த வாழ்க்கையை விட்டுறோம் இல்லையா? அதுக்கு பேரு பிராதிபாசிக சத்தியம் என்று சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. பிராதிபாசிக சத்தியம்னா ஒரு கனவு நிலை உலகம். அது அங்க உண்மையாவே இருக்கும். அந்த கனவு காணுகின்ற வரைக்கும் அந்த உலகம் சத்தியம். கனவு கலைந்து நாம இந்த புற உலகத்துக்கு வரும்போது இந்த உலகம் சத்தியம், அந்த உலகம் பொய் என்று நமக்கு தெரியும். அப்ப கனவு உலகம் பொய் என்று நமக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விழிப்பு நிலை, விழிப்புணர்வு நமக்கு எங்க கிடைச்சது? இந்த புற உலகத்தில் தானே கிடைச்சது. அப்ப இந்த வியாவகாரிக சத்தியத்தில் தானே நமக்கு கிடைச்சது. அப்ப இதே வியாவகாரிக சத்தியத்தை கொண்டு நாம் விவேகத்தினால் விசாரித்து பார்க்கும்போது இன்னொரு உலகம் இருக்கும். அதுக்கு பேர் பாரமார்த்திக சத்தியம். அது இந்த புற உலகமோ கனவு உலகமோ கிடையவே கிடையாது. அது முழுக்க முழுக்க நம்முடைய அக உலக உண்மைகள். அக உலகம் என்ற நம்மை பற்றியே நாம் அறிந்து கொள்கின்ற மிகப்பெரிய ஒரு உண்மைகள். அந்த உண்மை எப்படின்னா, அதுதான் கடவுள், ஆத்மா போன்ற பல விஷயங்களையும் நமக்கு புரிய வைக்கின்ற ஒரு உலகம்.
ஆனா, அது போன்ற கடவுள், ஆத்மா போன்ற விஷயங்கள பல நூல்கள படித்தாலோ, அல்லது பலர் சொல்ல கேட்டாலோ, நமக்கு அது அறிவைத்தான் குடுக்கும். புற அறிவைத்தான் குடுக்கும். ஆனா, நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்கிக் கொள்ளாம நாம அந்த தூய அறிவாக பிரகாசிக்க முடியாது. அப்ப அந்த புற அறிவிலிருந்து நம்ம ஏற்றுக்கொள்கின்ற விஷயம் சரிதானா? அல்லது சரியற்றதா? என்று நம்ம பகுத்தறியக்கூடிய ஒரு தகுதி நம்ம இடத்துல இருக்கணும் இல்லையா? இப்ப துவைதிகளா நம்ம புறத்துல பல காரியங்களை செய்து கொண்டு, கடவுளை உபாசனை செய்து கொண்டிருந்தா, அது ஒரு பாதை. அது ஆத்மாவை காட்டிக் கொடுக்காது. அது புற வளர்ச்சிக்கு தகுதியானதாக இருக்கும். புற பயிற்சிகளுக்கு உடையதாக இருக்கும். அதுதான் நான் கடந்த பாடத்துல சொன்னேன் இல்லையா? புரூஸ் லீ படத்த வச்சுக்கிட்டு நீங்க 10 வருஷம் கும்பிட்டாலும் நீங்க புரூஸ் லீ ஆக முடியாது. ஆனா நீங்க புரூஸ் லீயா உண்மையிலேயே ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க அதற்கான கராத்தே பயிற்சிய பழகணும். அப்பதான் உங்களுக்கு கைய கால ஆட்டி, எந்த இடத்துல குத்தணும், எப்படி உதைக்கணும், எந்த அளவுக்கு தூக்கணும், எப்படி தற்காத்துக்கணுங்கிற அத்தன விஷயங்களும் தெரிந்து கொள்ள முடியும். அப்பதான் நீங்களும் புரூஸ் லீ மாரி ஒரு தகுதிய அடைய முடியும். அது மாரி இங்க கடவுள் தன்மை என்பது, வெறும் கடவுள் படத்தை வைத்துக்கொண்டோ, அல்லது புற வழிபாட்டினாலோ நாம் அடையக்கூடிய விஷயம் அல்ல என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு அறிவு வேணும் இல்லையா? அந்த அறிவத்தான் இங்க அத்தியாத்ம வித்தை, ஆத்ம வித்யா, ஆன்மவியல் பாடங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுது. இதை சொல்லிக் கொடுக்கின்ற குரு அபூர்வம். இது எல்லா இடத்துலயும் கிடைக்க மாட்டாங்க. ரொம்ப ரேர். அந்த குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ஆயுசு முடிஞ்சிரும். நெறைய பேர் அத பார்க்காமயே இறந்துருவாங்க. தெரிந்து கொள்ளவே முடியாது. யாருக்கு தான் செய்த புண்ணிய கர்மாவும், நல்ல எண்ணங்களும், அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், தர்மப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, அவர்களுக்கு அந்த கதவு திறக்கப்படும். அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். அப்ப ஏதேனும் ஒரு ரூபத்திலே அந்த குரு வந்து அந்த வித்தையை கற்றுக் கொடுப்பார் என்று நம்ம பார்த்தோம். அப்படித்தான் இங்கே இந்த சாஸ்திரமெல்லாம் இந்த சமுதாயத்தில பொது வழியில கொடுக்கப்படுது. இப்ப இந்த பொது வழியில கொடுக்கின்ற சாஸ்திரத்த எல்லோரும் படித்து புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு மனப்பக்குவம், ஒரு தகுதியும் அந்த முமுட்சுவிடத்திலும், ஜிக்னாசுவிடத்தில் தான் இருக்கும் என்று நான் கடந்த பாடங்கள்லயே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா, இப்ப நான் மிகப்பெரிய ஒரு உயரிய விஷயத்த வந்து இந்த YouTubeல போடுறதுனாலயோ, அல்லது இந்த மாரி ரெக்கார்டிங் பண்ணி வெப்சைட்ல குடுக்கறதுனாலயோ, ஒருத்தர் வந்து இந்த கிளாஸ கேட்டு புரிஞ்சுகிட்டு, ஆஹா! ஒரு ஆனந்த நிலைய அடைஞ்சுட்டேன்னு சொல்லுவாரான்னா, சொல்லவே மாட்டார். காரணம் என்னன்னா, அவரால இத புரிஞ்சுக்கவே முடியாது. முதல்ல இத கேட்கிற பொறுமையே கிடைக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாடத்த வந்து ஒரு 10 நிமிஷம் கேட்பாங்க. போர் அடிக்குதுன்ட்டு அப்படியே வெளிய போயிடுவாங்க. அவங்க மனசு வந்து இத ஒத்துக்கவே ஒத்துக்காது. கேட்கறதுக்கு உண்டான இடமே குடுக்காது. அப்ப நம்ம பொது வழியிலேயே இத குடுத்தாலும் பயப்பட வேண்டியதில்ல. ஏன்னா, இது எல்லாருக்கும் போய் கிடைக்காது, சேராதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சே தான் நம்ம குடுக்குறோம். அந்த பக்குவம் இல்லாதவர்களுக்கு போய் சேர்ந்தாலும் பயனற்றதாகத்தான் மாறும்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. எப்படி சொன்னேன்? இப்ப வைரக்கல்ல முன்ன பின்ன பார்க்காதவனுக்கு, அதே வைரக்கல்லு ரோட்ல கிடக்குதுன்னா, அது சாலையில தானே கிடக்குது, ரோட்ல தானே கிடக்குதுங்கும்போது அவன் அத வைரக்கல்லா மதிக்க மாட்டான். அத எடுத்து பார்ப்பான். ஏதோ கண்ணாடி கல்லு, கவரிங்க்கு நகையில போட்ட கல்லு அப்படின்னு தூக்கி அத வீசிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா, ஏற்கனவே அந்த உண்மை தேடுதல்ல மன தூய்மையான அந்த ஆர்வத்தில் இருக்கின்றவர்களுக்கு அது காட்டிக் குடுத்துரும். அதாவது வைரத்தை பற்றி கொஞ்சம் அரைகுறையா தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க, அதை புரிந்து கொண்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கல்லு கிடைச்சு எடுத்தாங்கன்னா, எவ்வளவு ஒரு விலையுயர்ந்த கல்லு இப்படி அனாவசியமா ரோட்ல கிடைக்குதே! இது நான் செய்த பாக்கியம். எனக்கு கிடைத்த புண்ணியம் அப்படின்ட்டு அத உடனே தூக்கி பத்திரப்படுத்திக்குவாங்க. ஏன்னா, அது சாலையிலயோ, குப்பையிலயோ கிடந்தா கூட அதனுடைய மதிப்பு தெரிஞ்சவனுக்கு தான் அதனுடைய மகத்துவம் புரியும். ஆனா, அதைப் பற்றி மதிப்பு தெரியாதவனுக்கு, அது வைரக்கடையிலே இருந்தாலும் கூட அத அவன் உதாசீனப்படுத்திட்டு தான் போவான். அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. அது மாரி தான் இங்க இந்த சாஸ்திரம். இந்த அத்தியாத்ம வித்தையும் அப்படித்தான். எல்லாருக்கும் அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது. கிடைத்தாலும் பயன்பெற முடியாது. அது அவரவர் வினைவழி, அவரவர் அனுபவம் என்பது போல, யாருக்கு தூய உள்ளம் இருக்கிறதோ, யாருடைய எண்ணம் எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற மனப்பான்மை இருக்கிறதோ, மற்றவர்களையும் மதிக்க வேண்டும், மற்றவருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற மனோநிலை யாருக்கு வருகிறதோ, அவர்களுக்கு தான் இந்த பாடம் வந்து உள்ள போய் வேலை செய்யும். உண்மையை காட்டிக் கொடுக்கும். தூய அறிவை, ஆத்மாவை காட்டிக் கொடுக்கும். அது நானாகத்தான் இருக்கிறேன் என்று உணர வைக்கும். தனக்கு வேறாக இருக்கின்றதெல்லாம் நான் தான். அது தன்னையே வெளிப்படுத்துவதற்காக எவ்வாறு பல பரிமாணங்களிலே வெளிப்பட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்று நமக்கு புரிய வரும். அதுதான் இங்க பரிமாணம்ங்கிறது. அதாவது ஒவ்வொரு நிலைப்பாடு. இப்ப இந்த பரிமாணம்ங்கிறது நம்ம ரொம்ப விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிறோம். ஏன்னா பாருங்களேன், இப்ப நம்ம வந்து விழிப்பு நிலை உலகத்துல இப்ப இந்த வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பணம், பதவி, பட்டம் அப்படிங்கிற அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்கிறோம்.
கனவு நிலையில இந்த உலகத்தை விட்டுட்டு வேற ஒரு பரிமாணத்துல போய் அங்க ஒரு வாழ்க்கையை வாழ்றோம். அப்ப இந்த உலகம், வெளி உலகம் நமக்கு இல்ல. அந்த கனவு நிலையை நீங்க காணும்போது உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் தெரியாது. உங்களுடைய உறவுகள் தெரியாது. அங்க வேறு ஒரு உலகம், வேறு ஒரு வாழ்க்கை. அதையும் விட்டுட்டு நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல போகும்போது, இந்த புற உலகமும் இல்ல, கனவு உலகமும் இல்ல. அது ஒரு பரிமாணம் இருக்கு. அங்க போய் வாழுறீங்க. இது எல்லாம் இந்த 3 விஷயங்களும் இப்ப இந்த உலகியல் வாழ்க்கையில, இப்போ இருக்கிற உடல்லயே நடைமுறையில இருக்கு. ஆனா இதற்கு மேல ஒரு பரிமாணம் இருக்கு. இந்த உடம்ப விட்டுட்டு போன பிறகு இருக்கு இல்லையா? அதுதான் அடுத்த ஒரு பரிமாணம். அங்க நம்ம எல்லோரும் போவோம். ஏன்னா எல்லோரும் இங்க சாஸ்வதமா இருக்க முடியாது இல்லையா? யாருமே இங்க வந்து பிறந்தவன்லாம் இறக்காம இருக்க முடியுமா? அப்ப இங்க பிறப்பு, இறப்புங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒன்று, நித்தியமான ஒன்று. இருக்குது அது. அது இல்லாம இல்லையே! அப்ப நம்ம உடம்பு எடுத்து வந்துட்டோம். அப்ப ஒரு நாள் நம்ம இந்த உடம்ப விடத்தான் போறோம். விட்டுட்டு தான் போறோம். அப்படி போகும்போது எங்க போறோம்? மரணத்துக்கு பின்னால் மனிதனின் நிலை என்ன? என்ற மிக ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இங்க நசிகேதன் யமதர்மராஜனிடம் கேட்கிறான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அறிந்து கொள்ள எவ்வளவு ஆர்வமாக அந்த நசிகேதன் முயற்சிக்கிறான். அதற்காக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை சுகபோகங்களையும் அவன் இழக்கிறான் இல்லையா? கவனிச்சு பாருங்க. அவனுக்கு எவ்வளவு விஷயங்கள குடுக்குறேன்னு சொன்னார் யமதர்மராஜன். இந்த ராஜ்யத்தை, இந்த உலகத்தையே ஆளுகின்ற அரச வாழ்க்கை வேணுமா எடுத்துக்கோ. தேவலோக பெண்கள் வேணுமா எடுத்துக்கோ. குதிரை தரேன், யானை தரேன், தேர்கள் குடுக்கிறேன். அப்படின்னு எவ்வளவு ஆசைகள் காட்டினாரு. ஆனா அதெல்லாம் அவன் வேண்டான்ட்டு தூக்கி எறிஞ்சிட்டு, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். மரணத்துக்கு பின்னால மனிதன் அடையக்கூடிய இன்னொரு பரிமாணம் இருக்கு இல்லையா? இந்த உடல் கடந்த ஒரு பரிமாண நிலை தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அது எனக்கு அனுபவம் இல்ல. அதை எனக்கு காட்டிக் குடுங்க. அது உங்களைப் போன்ற மரண தேவனுக்கு தான் உண்மை தெரியும். அப்படின்னு அவன் மரண தேவனிடத்திலேயே கேட்கிறான். ஏன்னா இங்க கால தேவன்கிறது மரண தேவன். இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்த நம்ம என்ன பண்றோம்? உதாசீனப்படுத்துறோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்போ காலம் எப்ப நமக்கு போய்க்கிட்டே இருக்குன்னு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமோ, அப்பதான் நம்ம மரணம் வர்றதே தெரியாம செத்து போறோம். ஆனா நம்ம காலம்ங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பூமியில நம்ம ஒரு 100 ஆண்டு காலம் தான் வாழ முடியும். அதுதான் இருக்கிறதுலே அதிகப்படியான வாழ்நாட்கள் நமக்கு. ஆனா உண்மையிலேயே அந்த 100 ஆண்டுகள் கூட நம்ம வாழ்வதில்ல. இன்றைக்கு இருக்கிற மனோபாவத்தையும், மக்களுடைய தவறான போக்கும் பல நோய்களுக்கு உட்படுத்தி இந்த உடலை வந்து குறுகிய காலத்திலேயே 50, 60, 70லயே கொண்டு போயிடுது. ஏதேனும் ஒரு சிலர் தான் 100 ஆண்டுகள் வாழ்ந்து மரணத்தை அடைகிறார்களே தவிர, பெரும்பாலானவர்கள் குறுகிய வாழ்நாட்களிலேயே 60, 70லயே உடம்ப விட்டுட்டு போறவங்கள நம்ம பார்க்கிறோம். அப்புறம் நெறைய இளைஞர்கள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மது, இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள்ல விபத்திலேயே நெறைய பேர் இறந்துடுறாங்க. இப்ப நேத்து கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். 2 இளைஞர்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டினுடைய பர்த்டே பார்ட்டிக்கு போறாங்க. பூரா மது, ஏகப்பட்ட அந்த பார்ட்டில மது, கஞ்சா 2மே இருக்கும் போல இருக்கு. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு மது பாட்டில் பத்தல, இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு காலையில அனுப்பிச்சிருக்காங்க. விடிகாலை வரைக்கும் தண்ணி அடிச்சிருக்காங்க. காலையில போயி மது பாட்டில் வாங்குவதற்காக அந்த 2 பேர் போறாங்க. மாணவர்கள் தான். படிக்கிற வயசுல தண்ணி அடிச்சுக்கிட்டு சமுதாய சீர்கேட்டுக்கு அடையறாங்க. அப்படி போகும்போது அந்த இருக்கிறதுலயே கொஞ்சம் காஸ்ட்லி வண்டி, ஹை ஸ்பீட் வண்டி வச்சிருப்பான் போல இருக்கு. அதுல KTMன்னு சொல்ற பைக்ல போயிருக்கானுங்க. அந்த பைக்ல அவன் போன வேகம் வந்து 100 கிலோமீட்டருக்கு மேல பயங்கரமான வேகத்துல போனவன் ரோடு டிவைடர்ல போய் அடிச்சு, எலக்ட்ரிக் கம்பத்துல அடிபட்டு ஒருத்தனுக்கு தலையே தனி துண்டா போய் விழுந்துடுது. தலையே தனியா கழண்டு போய் விழுதுன்னா, அவன் எவ்வளவு வேகத்துல போயிருப்பான்னு பாருங்க. தலையே துண்டாகி தனியா போய் விழுந்துட்டு ஒரு பையன் இறந்துடுறான். இன்னொருத்தன் அடிச்ச அடியில அங்கேயே 2 பேருமே ஸ்பாட் அவுட். அப்ப இந்த மரணம்ங்கிறது எப்படி நடக்குது? காலம் வந்து நம்ம கையில இல்ல இல்லையா? இப்போ எதுக்கு இத சொல்றேன் அப்படின்னா, இந்த உதாரணம் வந்து நான் எதுக்காக இந்த உலகியல் விஷயங்களோட ஒப்பிட்டு சொல்லிக்கிட்டே வருவேன் அப்படின்னா, இப்ப அந்த பையனுடைய காலம் வந்து அந்த இறந்து போன 2 மனிதர்களுடைய காலம் வந்து 100 ஆண்டுகள் என்று நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றா? இல்ல பார்த்தீங்களா? அவன்கள் 100 ஆண்டு கூட வாழவில்லை. 22, 24 வயசுலயே இறந்து போயிட்டாங்க 2 பேருமே. அப்ப வெறும் 22, 24 வயதுல இறந்து போன அவர்கள் இருவரும் இப்ப எங்கே போனார்கள்? அந்த உடலா அவர்கள் என்று பார்த்தா இல்ல. நிச்சயமா அந்த உடல் அவர் அல்ல. அவர்கள் அல்ல. அப்ப அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? இந்த உடலிலே வாழ்ந்தார்கள். குடித்து கும்மாளம் போட்டார்கள். இந்த உடலை விட்டுவிட்டு போய்விட்டார்கள். இதைத்தானே சித்தர் பாடல் சொல்லுது. சித்தருடைய பாடல் வந்து நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாசமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. இந்த பாடல் சித்தருடைய பாடலை நீங்க ஆராய்ந்து பாருங்க.
இந்த உலகம் என்ற ஒரு மிகப்பெரிய நந்தவனத்துல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு உடம்பு எடுத்துட்டு வரான். நந்தவனத்தில் ஓராண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி 10 மாசம் தாயினுடைய வயித்துல இருக்கிறான். 4, 6, 10 மாதம் தாயினுடைய வயித்துல இருந்து ஒரு உடல் எடுத்துக்கொண்டு வருகிறான். 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னா, அந்த உடம்பை கொண்டு வந்து இந்த உலகத்திலே செய்யாத வேலைகள்லாம் செய்து விட்டு விட்டு போய்விட்டான். அப்ப இதுவா மனித வாழ்க்கை? அப்ப அவன் மிருகமாவே இருந்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா இங்க படைக்கப்பட்ட ஜீவராசிகள்ல உண்மையிலேயே நாம பார்க்க போனா மிருகம் கூட சரியா தான் வாழுது. இது மாதிரி அக்கிரமெல்லாம் பண்றது கிடையாது. ஏன்னா மிருகத்தினுடைய அறிவு பரிமாணம் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தன் போக்குல சரியா வாழ்வதற்காக மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இறைவன் வழி நடத்துகிறான். ஆனா மனிதனிடத்துல கொடுக்கப்பட்ட இந்த பகுத்தறிவு என்ன பண்ணுதுன்னா, அவன தவறான பாதையில கொண்டு போகிறதுக்கு வழிவகுத்துடுது பாத்தீங்களா? இந்த பகுத்தறிவை கொண்டுதான் அந்த உயரறிவு பரிமாணத்தை ஆத்மாவை ஒருத்தன் அறிய முடியும். இதே பகுத்தறிவு அவனிடத்துல இருப்பதினால் தான் ஆத்மாவை அறிய முடியாத அவல நிலையில இது மாதிரி கூத்தாடி கூத்தாடி உடம்ப விட்டுட்டும் போக முடியும். அப்ப 2க்கு உண்டான வாய்ப்புகள் இங்கேயே இருக்கு. இந்த புற உலகத்திலேயே இருக்கு. நம்ம பார்க்கின்ற இந்த பூமியிலேயே இருக்கு. அப்போ நாம தான் இங்க விழித்துக் கொள்ள வேண்டும். இதுக்குத்தானே விழிப்புணர்வுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எப்படி வாழ்கிறோம்? இந்த புற உலக வாழ்க்கைங்கிறது என்ன? அக உலக வாழ்க்கை என்பது என்ன? இந்த வாழ்க்கை பரிமாணத்துல எது எது உண்மை? எது சத்தியம்? இங்க வந்து வியாவகாரிக சத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம். விவகாரத்துல நம்ம ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த உலக வாழ்க்கை சத்தியமா? பாரமார்த்திக சத்தியம் என்கின்ற இந்த உலக வாழ்க்கையை கடந்து நம்ம கனவு நிலைகளிலே வாழுகின்ற ஒரு வாழ்க்கை நமக்கு சத்தியமா? இல்ல இந்த கனவும் இந்த நனவு உலகத்தையும் அப்பாற்பட்ட இன்னொரு பரிமாணம் இருக்கு. அது தன்னை தானறிந்து தன்மயமாய் வாழுகின்ற அக உலகம் என்பதாக பார்க்கப்படுகிறது. அதுதான் பாரமார்த்திக சத்தியம் என்று பார்க்கப்படுகிறது. பாரமார்த்திக சத்தியம் என்றால் பரமனுடைய நிலை. அந்த நிலையிலே அந்த தூய அறிவாய் நாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற உயர் உண்மையை உணர்ந்த நிலை. அப்ப அந்த நிலையில தான் நம்மை அறிந்து கொண்டு அனுபூதியை அடைய முடியும். அப்போ அவற்றை அந்த ஆத்ம அனுபூதியை உணர்ந்து இறைவனை தன்னுள் உணர்ந்து கொண்ட உத்தம ஞானிகளிடத்தில் இருந்து தான் இந்த உண்மையை நம்ம அறிந்து கொள்ளவும் முடியும். அவர்கள் மட்டும்தான் நம்மை சரியான வழியிலே வழிநடத்தி செல்வார்கள். அவர்கள் மட்டும்தான் அத்தகைய உண்மையை காட்டிக் கொடுப்பார்கள். அவர்களைத்தான் இங்க சாஸ்திரம் வந்து சத்குருன்னே சொல்லுது. அப்ப அங்க சத்குரு என்று குருவாக வருபவர் வேறு யாரும் இல்ல, நாமே தான். நாம இந்த உடம்புக்குள்ளேயும் அதே ஆத்மா தான், அந்த உடம்புக்குள்ளேயும் அதே ஆத்மா தான். ஆனா அது பிரகாசிப்பதற்கு வேறொரு உபாதிகளை பயன்படுத்தி தன்னையே தான் அறிவதற்கான சில லீலைகளை புரிந்து கொண்டிருப்பதுதான் இங்க குரு சிஷ்யன் என்ற உறவு முறைகளும் இருக்குது. அப்ப இதை நம்ம உணரும் போது நம்ம எல்லோருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்துதான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதுதான் இங்க அத்தியாத்ம வித்தை நமக்கு கத்துக் கொடுக்கின்ற பாடம். ஆனா நாம என்ன பண்றோம்? சாதாரணமா நமது வாழ்வுல இந்த உடம்பே எல்லாமாக இருக்கிறது. உடம்பே எல்லாமாக இருப்பதனால அதை தவிர ஏதும் இல்லை என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை வந்து இந்த உடம்பையே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போகுது. ஆனா இந்த உடல் வந்து ஒரு கருவி மட்டும்தான். வாழ்க்கை என்னும் மாபெரும் பயணத்திலே நாம் அணிகின்ற ஒரு சட்டையை போன்றதுதான் இந்த உடல் என்று சாஸ்திரம் சொல்லுது. இந்த உடல் என்பது நாம் ஒவ்வொருவரும் நாம் தினசரி போட்டு கழட்டுகின்ற ஒரு சட்டையை போன்றுதான் பார்க்க வேண்டும். நாம தினசரி உடை அணிகிறோம். அந்த உடையை வந்து நம்ம கழற்றி மாற்றோம். அது மாதிரி இங்க இந்த உலகத்துல வந்து போகின்ற இந்த உடல்கள் எல்லாம் அது மாதிரி கழட்டி மாற்ற சட்டை தான். ஆத்மா வந்து தன்னை அனுபவம் ஆக்குவதற்காக விதவிதமான சட்டையை போட்டு பார்க்குது. நான் எப்படி என்னை அழகுபடுத்தி பார்ப்பதற்காக தினம் ஒரு சட்டையை மாட்டி பார்க்கிறனோ, தினம் ஒரு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி பார்க்கிறனோ, அது மாதிரி ஆத்மாவும் தன்னையே அழகுபடுத்தி பார்ப்பதற்காக, ஆனந்தம் அடைவதற்காக, தன்னையே தான் உணர்வதற்காக செய்து கொண்டிருக்கின்ற ஒரு லீலா வினோதங்களை தான் இங்க பல்வேறு உடல்களையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த உண்மையை நம்ம உணர்ந்து கொள்வதுதான் இங்க அத்தியாத்ம யோகம், ஆத்ம வித்யா, ஆன்மவியல் பாடங்கள் என்று இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆக உண்மையில் நான் இந்த உடம்பினுள் ஒளிர்கின்ற ஆத்மா என்பதை நாம் நம்முடைய மனதிற்கு முதல்ல புரிய வைக்க வேண்டும். நசிகேதனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 படிகளையும் கடந்து ஆன்மீக பாதையில் பயணம் செய்ய தயாராகவே இருக்கிறான் என்பதை யமதர்மராஜன் சுட்டிக்காட்டுகிறான். அதைத்தான் நம்ம இந்த மந்திரத்துல பார்த்தோம். யமதர்மராஜா என்ன சொல்றாருன்னா, நசிகேதா உனக்கு அந்த பாதை திறந்திருக்கிறது என்பதாக நான் நினைக்கிறேன் என்று சொல்கிறார். ஏன்னா அவன் தகுதியான குருவை அடைந்து விட்டான்.
அத்தியாத்ம வித்தையை உபதேசிக்கின்ற ஆத்ம அனுபூதி பெற்ற ஒரு குருவை அடைந்து விட்டான். அந்த குருவினிடத்திலே அவன் கேட்டு இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளப் போகிறான். அப்ப அதற்கான பாதை அவனுக்கு திறந்திருப்பதாக நினைக்கிறேன் என்று இந்த 13வது மந்திரத்திலே யமதர்மராஜன் அவனுக்கு சுட்டிக்காட்டி விட்டான். இப்ப 14வதுல வந்து யமதர்மராஜனிடத்திலே நசிகேதன் ஒரு கேள்வி கேட்கிறான். அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அந்யத்ர தர்மாத் அந்யத்ரா தர்மாத் அந்யத்ராஸ்மாத் குருகாத் குருகாத் அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச யத்தத் பஷ்யதி தத்வத. இந்த 14வது மந்திரத்துல நசிகேதன் யமதர்மராஜனிடம் ஒரு கேள்வி கேட்கிறான். யமதர்மராஜனே, தர்மம் அதர்மம், காரிய காரணம் மற்றும் இறந்த காலம் எதிர்காலம் ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டதாக நீங்கள் எதை காண்கிறீர்களோ அதை எனக்கு சொல்லுங்களேன் என்று கேட்கிறார். நல்ல கேள்வி, கவனிங்க. இருமைகளான விஷயங்களில எப்படி நாம் காண வேண்டும், அதை எப்படி நாம் பிரித்தறிய வேண்டும். தர்மம் அதர்மம், காரிய காரணம், இறந்த காலம் எதிர்காலம் என்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி நீங்கள் காண்கிறீர்கள், உங்களுடைய கண்ணோட்டத்திலே உங்களுடைய புரிதலிலே எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன்னு கேட்கிறான் பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு ஞானம் நசிகேதன் இடத்துல. இந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கே ஒரு தகுதி வேணும் இல்லையா? அதுதானே மனப்பக்குவம். அந்த மாதிரி மாணவர் தானே வேணும்ன்று நசிகேதன் மாதிரி ஒரு மாணவன் தேவை என்று யமதர்மராஜன் விரும்புகிறான். இதுதான் ஒவ்வொரு குருவும் விரும்புவாங்க. இந்த மாதிரி அத்தியாத்ம விதையை சொல்லிக் கொடுக்க வருகின்ற ஆசிரியர்கள் எனக்கு வருகின்ற மாணவன் புத்தி பிரகாசிக்க கூடியவனாக இருக்க மாட்டானா, நான் சொல்லுகின்ற விஷயங்களை உடனே உள்வாங்கிக் கொண்டு அதை வெளிப்படுத்தக்கூடியவனாக, நல்ல ஒரு புத்திசாலி மாணவனாக கிடைக்க மாட்டானா என்றுதான் இயங்குவார்கள். ஒவ்வொரு ஆசிரியர்களும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறாங்க. அதற்கு முரண்பட்ட மாணவர்கள் வருவதுதான் அவர்களுக்கு மன வருத்தத்தை கொடுப்பதாக அமைகிறது. காரணம் என்ன? வந்து புரியுறது இல்லை நிறைய பேருக்கு இந்த பாடம். அப்ப அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதனால கால விரயம் தான் ஆகும். ஏன்னா இங்க நாம எதுக்காக வந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கிறோங்கிறது குருவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவரு அங்க PhD முடிச்சுட்டு ப்ரொஃபஸரா உட்கார்ந்துட்டு இருக்காரு குரு. ஆனா இங்க வருபவன் 5ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவன் வந்து இந்த PhD கிளாஸ்ல பூந்துக்கிட்டு எனக்கு அதை சொல்லுங்க இதை சொல்லுங்கன்னா எப்படி சொல்லி தர முடியும்? இல்ல சொன்னா மட்டும் எப்படி புரிஞ்சுக்குவான்? புரிந்து கொள்ள முடியாதுங்கிறதுனால தான் இந்த மாதிரி மாணவர்கள் இந்த வகுப்பறையில் நுழையக்கூடாது என்று நாம பார்க்கிறோம். ஆனாலும் இந்த பொது வழியில வரும்போது எல்லா மாணவர்களும் உள்ள வர்றதுனால ஒரு குழப்ப நிலை உண்டாவதையும் நம்ம பார்க்கிறோம். அதற்காகத்தான் இப்ப நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, இப்போ இன்றைய வகுப்புல இருந்தே நான் இனிமேல் பொதுவழி கல்வி நேரடியா எடுக்க போறதில்ல. இந்த மாதிரி விஷயங்களை நான் பதிவு செய்து கொடுத்து விடுவேன். உண்மையான ஜிக்னாசுகளும் முமுட்சுகளும் இதை அறிந்து கொள்வார்கள். அவர்களுக்காக தான் கொடுக்கிறேன். இல்லைன்னா அது கூட கொடுக்க வேண்டியதில்லை. இங்க வந்து ஒரு உயர்நிலை பரிமாணத்திலே உயர வேண்டும் என்று இயங்குகின்ற ஒரு சிலருக்காக. ஏனென்றால் இங்க நிறைய பேர் வந்து இந்த ஆத்ம வித்தையை தெரிந்து கொள்ள வேண்டும், அத்தியாத்ம யோகத்திலே நான் அனுபவமாகி அந்த இறை அனுபூதியை அடைய வேண்டும் என்று இறைவனை தேடுகின்றார்கள். ஏதேனும் ஒரு வகையில் எனக்கு இறை அனுபவம் உண்டாகாதா, இறை அனுபூதி கிடைக்காதா, இதை கற்றுக் கொடுப்பதற்கான குரு கிடைக்க மாட்டாரா என்று தவிக்கிறார்கள். தாகத்திலே தவிப்பவர்கள் போல. ஏன்னா நானும் ஒரு காலத்துல அப்படிதான் தவிச்சேன். என்னுடைய தாகத்துக்கான தவிப்பு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நான் இழந்தேன். என்னுடைய தேவைகளை எல்லாம், தவறான புரிதல்கள் எல்லாம் எனக்கு சுட்டிக்காட்டி என்னுடைய அறியாமைகளை பூரா நீக்கி, இங்கு அன்புனா என்ன, பரமன்னா எப்படி, ஆத்மானா எப்படிங்கிற அத்தனை விஷயங்களை எனக்கு சுட்டிக்காட்டிய அந்த பேரறிவு பெருநிலைய வார்த்தைகளால் நான் விளக்க முடியாது. அனுபவத்தில் அவரவர்கள் உணர வேண்டியது. அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும். எனக்கு அப்படிதான் இருந்தது. எனக்கு நிறைய விஷயங்களை இந்த இயற்கை கற்றுக் கொடுத்தது. இந்த இறை அனுபூதியில அடைந்த விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் இந்த பாடப்பகுதி பத்தாது. அதை நான் சொல்லி உங்க நேரத்தை வீணாக்கவும் நான் விரும்பல. புரிந்து கொள்ளணும். அதாவது தாகம் இருக்கிறவனுக்கு தண்ணி எங்க கிடைக்குமோன்னு தேடி அலைவான். எப்படியாவது தண்ணி கிடைக்காதான்னு இயங்குவான். அது மாதிரி இங்க இந்த அத்தியாத்ம வித்தையை தெரிந்து கொண்ட தாகம் இருக்கின்ற மாணவர்களுக்காகத்தான் இப்ப இது வந்து இந்த பொது வழியில கொடுக்கப்படுது. ஏன்னா இன்றைய விஞ்ஞான உலகில ஒரு குருகுலத்துல போய் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கு. அப்புறம் நிறைய பேர் நிறைய நாடுகள்ல இருக்காங்க, நிறைய ஊர்கள்ல இருக்காங்க. இப்ப இந்தியாவிலேயே பல மாநிலங்கள்ல இருக்காங்க. அப்ப அவரவர்களுக்கு இது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையான தேடுதல் இருக்கிறவங்க எங்க இருந்தாலும் அவர்களுக்கு இந்த இயற்கை என்ன பண்ணும்னா, இது மாதிரி இணையதளத்தின் வாயிலாக அவர்களுக்கு இதை கொடுத்துடும். அது சரியான குருவையும் காட்டி கொடுக்கும். அதை அவர்கள் புரிந்து கொண்டு தானே தான் அந்த குருவாக இருந்து எனக்கு உபதேசம் செய்கிறது என்று புரிந்து கொண்டா குருவை மதிப்பார்கள்.
இவன் யார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அவங்களையும் அவங்க மதிக்க தெரியாதவர்களாக இருப்பதனால, அவர்கள் அதை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு 2 பாடம் படிப்பாங்க, அப்புறம் காணாம போயிடுவாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரியாது, புரியாது. இதில் உயரவும் முடியாது. அவர்கள் மீண்டும் புற விஷயங்களிலே நாட்டம் கொண்டு உடலை விட்டுவிட்டு போய்விடுவார்கள். மறுபிறவிக்கு வருவார்கள். புனரபி மரணம், புனரபி ஜனனம். இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலேயே சுழல்வார்கள். அப்ப இங்க நசிகேதன் மாதிரி ஒரு மாணவன் மிக உயரிய உண்மைகளை குருவினிடத்திலிருந்து பெற வேண்டும் என்பதில் எவ்வளவு அக்கறையா, ஆர்வமா இருக்கிறானோ, அந்த ஆர்வத்தினுடைய அடிப்படையில இந்த கேள்வி அவனிடத்துல எழுந்திருக்கிறது. தர்மம், அதர்மம், காரியம், காரணம், இறந்த காலம், எதிர்காலம் ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டதாக நீங்கள் எதை காண்கிறீர்களோ, அதை எனக்கு சொல்லுங்களேன்னு கேட்கிறான். இப்போ யமதர்மராஜன் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, அது ஒரு பரமபதம். இறைவனுடைய பாதை. இறைவனை அடைவதற்கான ஒரு பாதை அது. அதுக்கு பேர் பரமபதம் என்று சொல்கிறார். நம்ம பரமபத விளையாட்டெல்லாம் விளையாடிருக்கிறோம் இல்லையா? பரமபதம் நம்ம எப்படி சின்ன குழந்தைங்கள இந்த தாயக்கட்டையை போட்டு விளையாடும்போது, அதுல அப்படியே ஏணி இருக்கும். 3ன்னு போட்டு 3ஆம் நம்பர் வந்த உடனே அங்க ஒரு ஏணி இருக்கும். அந்த ஏணிய பிடிச்சு நம்ம மேல ஏறுனோம்னா 22வது இடத்துல, 25வது இடத்துல போய் சேர்ந்துருவோம். 3க்கு அப்புறம் 4, 5, 6ன்னு வரிசையா போகிறதுக்கு பதிலா ஷார்ட்கட். குயிக்கா நம்ம 22வது இடத்துக்கு போயிடுவோம். அப்புறம் திருப்பி நம்ம அந்த தாயக்கட்டையை வீசும்போது அதனுடைய நம்பர் 5ன்னு வருதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப நம்ம அந்த 22வது இடத்துல இருந்து 27வது இடத்துல 23, 24ன்ட்டு ஒரு 5 இடம் கடந்து போகும்போது 5 இடம் கடந்து போகும்போது, அங்க ஒரு பெரிய பாம்பு இருக்கும். அந்த பாம்பு கடிச்சு, நம்ம 27வது இடத்துல இருந்து நேரா கீழ இறங்கி 5வது இடத்துக்கு உட்காந்துக்குவோம். ஆனா நம்ம உண்மையிலேயே 3வது இடத்துல இருந்து எங்க போனோம்? 22வது இடத்துக்கு போனோம். 22வது இடத்துல இருந்து 27வது இடத்துக்கு போய் பாம்பு கடிச்சு, நேரா 5வது இடத்துக்கு வந்துட்டோம். அந்த இவ்வளவு நேரம் செய்த உழைப்பு எப்படி வீணாகுதோ, அது மாரி இங்கேயும் இந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஆத்ம வித்தைய தெரிஞ்சுக்கணுன்ட்டு வருவாங்க. ஒரு 2 கிளாஸ் கேட்பாங்க. அப்புறம் காணாம போயிடுவாங்க. வரவே மாட்டாங்க இந்த கிளாஸ்க்கு. அப்புறம் ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு ஏதேதோ பண்ணுவாங்க. வெளிய போய் கண்ட வேலையெல்லாம் செய்வாங்க. அந்த பயிற்சி, இந்த பயிற்சின்ட்டு ஏதேதோ பண்ணி, அப்புறம் திரும்பி பார்ப்பாங்க. அப்புறம் அன்னைக்கு அவர் சொன்னது தான் சரியா இருக்கும் போல இருக்கு. இது ஒண்ணும் அவ்வளவு திருப்தி இல்ல. இது எது செஞ்சாலும் மனசு அமைதியோ, நிம்மதியோ கொடுக்க மாட்டேங்குது. அப்ப மீண்டும் அவருடைய விஷயத்தையே தேடுவோமே, அது கிடைக்குமான்னு பார்ப்போமேன்ட்டு திருப்பி அவங்க இங்க தேடி வர்றதுக்குள்ள காலம் கடந்து போகுது இல்லையா? அந்த 2 வருஷத்துக்குள்ள அவருடைய மனோபாவம் எல்லாம் நெறைய மாறி போயிருக்கும். அப்புறம் இவங்களுக்கு அந்த சரியான பாடத்த சொல்லிக் குடுக்கறதுக்கான அந்த மெத்தடும் மாறி போயிட்டதுனால, இது திருப்பி இவங்களால இத தொடர முடியாது. வருவாங்க. திருப்பி எங்க இருந்து தொடங்குறதுன்னு தெரியாம, திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆசிரியர் எடுத்திருக்கின்ற ஒரு பிஹெச்டி லெவல்ல இருக்கிற பாடத்த கேட்பாங்க. அதாவது அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாரி ஆத்ம வித்யாவ சொல்லிக் குடுக்குற ஆசிரியர் மாணவர்கள முறையா வழிநடத்தி கொண்டு போவாரு. முறையா வழிநடத்தி கொண்டு போவாருன்னா எப்படின்னா, முதல்ல எங்க ஆரம்பிக்கணும், அவர எப்படி கைய பிடிச்சு கூட்டு போய் அந்த உயரிய சிகரத்த தொட வைக்கணும் அப்படிங்கிற மாரி அவரு படிப்படியா நகர்த்தி கொண்டு போவாரு. அத ஒழுங்கா படிக்காம இந்த பாடத்திட்டத்த விட்டு வெளிய போன மாணவன் என்ன பண்ணுவான்னா, வேறு பக்கமெல்லாம் சுத்திட்டு ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு திருப்பி வரும்போது, இந்த ஆசிரியர் நெறைய கடந்து போய் மாணவர்கள சிகரத்துல உட்கார வச்சிருப்பாரு. அந்த சிகரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாணவர்கள இவர்கள் இங்கிருந்து பார்த்துட்டு, ஐயோ! அவர்கள் அங்க போயிட்டாங்களான்ட்டு இவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, இவர் சொல்லிக் கொடுத்த பாடத்திலிருந்து ஏதேனும் ஒரு சப்ஜெக்ட்ட இடையில எடுப்பாங்க இல்லையா? அப்படி இடையில எடுத்து பார்த்தா இவங்களுக்கு புரியாது. ரொம்ப டஃப்பா இருக்கும். என்னமோ சொல்றாரே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே, குழப்பமா இருக்குதே. ஆஹா! இது நமக்கு வேலை ஆகாது. நாம திருப்பி வேற எங்கேயாவது தான் போகணும். நம்ம கம்முனு யோகா கத்துக்கலாம். இல்லன்னா பழைய மாரி பூஜை பண்ணலாம். இல்லன்னா இவர் சொன்ன மாரி கம்முனு சரணாகதி பண்ணலாம். அப்படிங்கிற மாரிலாம் மைண்ட் போகும். இவங்க சரணாகதின்னே என்னன்னு தெரியல. ஆனா சரணாகதி பண்றேன்ட்டு போயிடுவாங்க. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சரணாகதின்னா? துவைத சரணாகதி. இறைவன்கிட்ட போய் இறைவா நான் உன்னையே பிடிச்சிட்டேன். நீயே என்ன பார்த்து வழி நடத்து. உன்கிட்ட நான் என்ன ஒப்படைச்சிட்டேன்னு முதல் நாள் சொல்லுவான். மறுநாள் இவன் பண்ணாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் என்ன சொல்லுவான்? இறைவன் செயல் எல்லாம் இறைவன் செய்றான்பான். அப்ப இது மாரி இவனுக்கு புரிதலற்ற தன்மையில, இவனுடைய போக்குல, மனம் போன போக்குல இவனா சில விஷயங்களை கண்டுபிடித்துக் கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கைய, இவன் வித்தை என்றதாக நினைத்துக் கொள்கிறான். விவேகம் என்பதாக பார்த்துக் கொள்கிறான். இப்படிப்பட்டவன் என்ன செய்வான்? பிறவி பெருங்கடலை கடக்க மாட்டான். பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார். அப்ப இவன் எங்க நீந்த போறான்? கண்டிப்பா இறைவனடி சேர மாட்டான். அப்ப இறைவனடிய அடையணும்னா, அதற்கு ஒரு தோணி வேணும். சும்மாலாம் கடலை கையில நீந்தி கடக்க முடியாது. அப்போ கடலை நாம கடக்கணும்னா, அதுக்கு ஒரு தோணி, ஒரு படகு இருக்கணுமோ, அது மாதிரி இங்க இறைவனை நாம அடைய வேண்டுமென்றால், அதற்கு ஒரு குரு இருக்க வேண்டும்.
குரு இல்லாம கற்றுக்கொள்கின்ற வித்தை வந்து பால். நல்லா புரிஞ்சுக்கணும். சத்குருவுடைய தரிசனமும், சத்குருவுடைய வழிகாட்டுதலும் இல்ல அப்படின்னா, நிச்சயமாக எந்த ஒரு மனிதனும் பிறவா பெருநிலையை அடைய முடியாது. ஏன்னா அவனுக்கு புரியாது. அது என்னன்னே புரியாது. அப்ப இங்க வந்து நம்ம இப்ப என்ன எடுத்துக்கிறோம்னா, பிரணவ தியானத்த பத்தி யமதர்மராஜன் பேசப் போறார். இப்ப நம்ம வந்து இந்த கடந்த காலம், எதிர்காலம்ங்கிற விஷயம் எப்படி நம்ம பார்க்கிறது, தர்ம, அதர்மம் எப்படி பார்க்கிறதுன்னு கேட்கும்போது, அதற்கு ஒரு உபாசனா இருக்குது அப்படிங்கிறத சொல்றார். அத்தியாத்ம யோகத்தின் சாதனையாக ஓம்காரம் அல்லது பிரணவ மந்திரத்தை தியானிக்குமாறு கூறுகிறது இந்த பகுதிகள் எல்லாம். இது நம்ம ஏற்கனவே முண்டக உபநிஷத்து, மாண்டூக்கிய உபநிஷத்துலலாம் இந்த ஓம்கார மந்திரத்தை பத்தி நெறைய மணிக்கணக்கா பேசி, நெறைய விஷயங்கள சொன்னோம். ஆனா எல்லாருமே ஸ்கிப் பண்ணுவாங்க. யாருமே அத புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதான் மனப்பக்குவம் இல்லன்னு நான் சொல்றது. இந்த ஓம்காரத்தை எப்படி ஜபிக்கணுங்கிறது கூட ஒரு ஆடியோ குடுத்திருக்கிறோம். இந்த ஓம்கார மந்திரம் வந்து மன தூய்மைக்கான மந்திரம் மட்டும் அல்ல. இதுதான் வெட்ட வெளி தியானம். இந்த தியானம் எல்லையற்ற அந்த வெளிக்கு ஒரு ஒளின்னு சொல்றோம் இல்லையா? ஒளின்னா லைட்டு, இன்னொரு ஒளின்னா சவுண்டு. அப்ப இங்க ஒளிங்கிற விஷயத்துல சவுண்டு வெளிய வருதுன்னா, அதுதான் ஆகாய தத்துவம். ஆகாயமே எப்படி இருக்குதுன்னா, ஒளியில தான் இருக்குது. சவுண்ட்ல தான் இருக்குது. அப்ப ஆகாயத்த சவுண்ட்ல தான் இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே நம்முடைய வேதாந்த பாடத்தினுடைய அடிப்படை பாடங்கள்ல சொல்லிக் குடுத்திருக்கோம். தன்னை அறியும் தத்துவம் என்ற பாடத்திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு பூதமும் எந்த நிலையில இருக்கு, எந்த வடிவத்துல இருக்குங்கிறதுக்கான விளக்கங்கள்லாம் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில இங்க ஆகாய பூதம் வந்து ஓம்காரமா இருக்கு. அதுதான் பிரணவ தியானம். அப்ப அந்த பிரணவ தியானத்தை செய்வதற்கான வழிமுறைகள சொல்லிக் குடுத்தாலும், பலரால அத ஏன் தொடர முடியல அப்படின்னா, அவங்களுடைய பாவ கர்மா அவங்கள விடாது. தொடரவே விடாது. அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா, அவங்க கொஞ்ச நாள் செய்வாங்க. அப்புறம் அப்படியே ஸ்கிப் ஆகி திருப்பி உலக விவகாரத்துல போயிடுவாங்க. இல்லன்னா வேற சாமியார்கிட்ட போயிடுவாங்க. வேற பயிற்சி முறைகள், வேற விதமான பாடங்கள், இப்படித்தான் மாறிக்கொண்டே இருப்பார்கள். மனம் மாறிக்கொண்டே இருப்பார்கள். நிலையான ஒரு பாடத்திட்டத்த, ஒரு நிலையான வழியில அவர்கள் பயணிக்க முடியாது. காரணம் என்னன்னா, அது அவர்களுக்கு புரியல. இந்த மாரி பாடங்கள் எல்லாம் இவர்களுக்கு புரியாதுங்கிறத நான் மீண்டும், மீண்டும் சொல்லிட்டே இருக்கேன். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா யமதர்மராஜன், இந்த ஓம்காரம் தான் சப்த பிரம்மம். சப்த பிரம்மம், நாத பிரம்மம் என்று சொல்கிறார். உலகம் படைக்கப்பட்ட போது முதலில் எழுந்தது இந்த ஓம்காரம் தான். இந்த ஓம்கார துவனி தான். இது எங்கும் எல்லா காலங்களிலும் யோகிகளால் அனுபவமாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இது யாராலும் எழுப்பப்படாத ஓசை. ஆதலால் இது அநாகத துவனி என்று சொல்லப்படுகிறது என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்படிப்பட்ட இந்த ஓம்காரம், அதன் உபாசனை, அதனுடைய உபதேசங்கள் எல்லாம் மாண்டூக்கிய உபநிஷத்துல நம்ம ரொம்ப சிறப்பாக சொல்லிக் குடுத்திருக்கிறோம். அது ஆர்வமுள்ள சிஷ்யர்கள் அதில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியதை தவிர வேறு வழியே கிடையாது. நம்ம வந்து திருப்பி, திருப்பி அத சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்ப அதனால இங்க வந்து அநாகத துவனியை பற்றிய ஒரு அறிவை, ஒரு ஆர்வத்தை நம்ம அடைய வேண்டும் என்றால், அது ஓம்கார துவனி தான். அந்த ஓம்காரத்தை நம்ம உணரும்போது நம்ம பரமபதத்தை அடையலாம், பரமனை உணரலாம் என்பதை சொல்லி, பிரணவ மந்திரத்தினுடைய மகிமையை தான் இனி வருகின்ற 3 மந்திரங்களும் பேசப்போகுது. அந்த மந்திரங்களைப் பற்றி நாம் நாளைய வகுப்பிலே பார்க்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.